சிபிஎம் உடைய 24வது மாநில மாநாடு கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகிறது. இன்று இறுதி நாள். அதாவது கடந்த 3ஆம் தேதி தொடங்கி இன்று 5ஆம் தேதி இறுதி நாள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த சிபிஎம் மாநில மாநாட்டுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுல முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றன. மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கு இறுதி நாள். இந்த இறுதி நாள்ல பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா தகுதிக்கான குழு அறிக்கையில் சமர்ப்பித்தல் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிய மாநில குழு தேர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில கட்டுப்பாட்டு குழு தேர்வு, அகில இந்திய மாநில பிரதிநிதி தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த இறுதி நாள்ல நடைபெற்றது. இந்த நிலையில இந்த மாநாட்டிற்கு வந்த மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்துல மருத்துவமனையில இன்னைக்கு அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. அதனை தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து தற்பொழுது நலமாக உள்ளார் என மருத்துவர்கள் சிகிச்சை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் அவங்க தெரிவித்திருக்காங்க. இங்க தொடர்ந்து அவர் 2-3 நாளா இந்த மாநாட்டுக்கு அதிக வேலை போல காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு முதுகு வலி ஏற்பட்டு லைட்டா நெஞ்சு வலி இருப்பதாக அவரு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் அவங்க இங்க தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு ஐசியூல அட்மிட் பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து அவரு நல்ல முறையில் இருப்பதால அவர் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நல்ல சிகிச்சை வேற அறிக்கை மாற்றப்பட்டுள்ளனர். தற்பொழுது அவர் சிகிச்சைக்கு பிறகு இன்னும் ஒரு 2:30 மணி அளவுல அவர் வீடு திரும்புவார் என மருத்துவ நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அங்க கட்சியிடையே கொஞ்சம் பதற்பற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் நலமாக இருப்பதாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு சில கட்சியினர் அங்க பார்ப்பதற்காக அவர் சென்றார்கள். மருத்துவர்கள் அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொன்னதால தற்சமயம் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது அவர் நலமாக இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல வீடு திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என மருத்துவ நிர்வாகம் தெரிவிக்கின்றனர்.